கோயில்ங்கிற புத்தகத்தை நீங்க தானே எழுதுனீங்க? ஆமா, தானே. சார், அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணுங்கிற ஆசை எனக்கு வந்துச்சு சார். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அதுல பாருங்க, முருகன் கோயில் திறப்பு விழாவுக்கு வந்த ரங்காச்சாரி திறக்க முடியாம கஷ்டப்பட்டாரு. திறக்க முடியாம கஷ்டப்பட்டாரா? எதை? கோயில் கதவை திறக்க முடியாம இல்லைங்க, பொடி நப்பிய. சார், கதை எழுதுறீங்களா? ஆமா சார், நீங்க சாகாத உண்மைகள்ங்கிற கதையில கூட வில்லிக்கு சரியான முடிவு கொடுத்திருக்கீங்க. ஏன்? ஹீரோயின் கூட தான் நல்ல முடிவு கொடுத்திருக்கேன். உங்ககிட்ட அறிவு இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, ரெண்டும் சேர்ந்தா பெரிய ரைட்டரா ஆயிடலாம் இல்லையா? என்ன சொல்ற? வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். சுகுணா, நீ நினைக்கிறது தப்பு. நம்ம ரெண்டு பேரும் இப்படி நெருக்கமா இருக்கிறது மத்தவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்கல்ல? இன்னும் தப்பா நினைக்கணும்? நாம என்ன தப்பா பண்றோம்? நீ எதிர்பார்க்கல நிலையில நான் இல்ல சுகுணா. விசு, என்ன வெறுக்காதீங்க. விசு, என்ன வெறுக்காதீங்க. பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? ஊர்ல கேட்டதான் நேர்ல பாக்கணும். இந்த மாதிரி நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். தண்டனை என்னங்க? தண்டனை கல்யாணம் தான். ஐயா, நான் எந்த தப்பு செய்யலைங்க. ஊரார் என்ன சொல்றாங்களோ அதான் என் முடிவு. நாளை காலையில நம்ம ஊர் கோயில்ல கல்யாணம் நடக்கணும். ஐயோ, அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. வேண்டாங்க வேண்டாங்க. போலாம். எனக்கும் சுகுணாக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லி நாளைக்கு காலையில கல்யாணம்னு ஊரார் முடிவு பண்ணிட்டாங்க. சுகுணா ஒத்துக்கிட்டாளா? மௌனமா நின்னா. யோசிச்சானே, நீ இல்லாம வேற யாராவது என் பொண்ணு கிட்ட தொடர்பு வச்சுட்டு இருந்தா இந்நேரம் அவரை வெட்டி வாயமரத்துக்கு எருவாக்கி இருப்பேன். நீ நல்லவன், அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். பாப்பா, இந்தா தம்பி, தாலியை கட்டு. அத்தா, பால் சாப்பிடுங்க. நான் பால் சாப்பிடுறது கொஞ்சமா சாப்பிடுங்க. வேண்டாம் போ. அத்தா, எங்க போறீங்க? வேலைக்கு போறேன். வேலைக்கா? நம்ம கிட்ட 4 பேர் வேலை செய்யறாங்க. நீங்க போய் வெளியே இன்னொருத்தர்கிட்ட வேலை செஞ்சா அது நமக்கு கேவலம் இல்லையா? இன்னையோட அந்த வேலைக்கு போறதை நிறுத்துடுங்க. நான் என்னைக்குமே என்னுடைய உழைப்பை நம்பி வாழறவன். அடுத்தவன் சொத்துல வாழணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன். அடுத்தவங்க சொத்துன்னு பிரிச்சு பேசாதீங்க அத்தா. இந்த சொத்துக்கு நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் இல்ல. இருக்கிற வரைக்கும் நம்ம பிரியாம இருந்து சுகத்தை அனுபவிக்கலாமே. சொத்து சுகம் எல்லாம் இப்பதான் தேடி வருது. ஆனா அதை தேடி நான் எப்பவுமே போனதில்லை. என் குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருந்த வேலையை உனக்காக நான் விட்டுற முடியாது. யாரோ கஞ்சிக்கு இல்லாதவங்களை காப்பாத்துறதுக்காக நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை பத்தி பெருசா பேசுறீங்களே. அடுத்தவங்களை பத்தி பேசுற யோகிதை உனக்கு கிடையாது. நீ வரனா உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம். ஆனா நீ நினைக்கிறது என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அத்தா, நீங்க எங்கூட எந்த நேரமும் இருக்கத்தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே தவிர நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல்பர்ட், உட்காருங்க. தேங்க்யூ. இந்தாங்க, நாளைக்கு என்னுடைய பர்த்டே. என்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். நிச்சயமா? நிச்சயமா வரேன். வரேன். ஆல்பர்ட், காபி சாப்பிட்டு போல இருங்க. நோ தேங்க்ஸ், இன்னும் நிறைய இடத்துல பத்திரிகை கொடுக்கணும். நான் வரேன். ஓகே, பாய். தேங்க்யூ ரீனா. ஹலோ விஷன், தேங்க்யூ. ஓ ரீனா, தேங்க்யூ.
Sona, this is my presentation. ஏய், நம்ம விஸ்வம் பொண்டாட்டி சுகுணா இருக்கே, நேத்து ராத்திரி எங்க ஊர்ல ஆல்பர்ட் பிறந்த தின விழாவுல இந்த சுகுணா குடிச்சுப்புட்டு அப்படியே கட்டி பிடிச்சுட்டு ஆடிக்கிட்டு இருந்தாடா. நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? போய் சொல்லி பழக்கலடா, எனக்கு என் கண்ணால பார்த்தேன். நான் அப்பவே நினைச்சேன் அந்த பொண்ணு ஒரு மாதிரி. அவ கல்யாணம் கூட கட்டாய கல்யாணம் கேள்விப்பட்டேன். எந்த பொண்ணையும் எந்த பையனையும் கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சா அது கடைசி வரைக்கும் நிலைக்கிறதே இல்லடா. அப்படின்னா அதோட முடிவு ஒரு கிணறு, ஒரு முழ கயிறு, ஒரு பாட்டில் மண்ணெண்ணெய், ஒரு வத்தி குச்சி, இதுல தாண்டா முடியும்.